கொரண்டி
புலவர் முருகன் மான் அவர்களுக்கு குரணி கமிட்டி சார்பாக மாலையும் மரியாதையும் செய்யப்படுகிறது. மாலை அறிவித்து மரியாதை செலுத்த புரண்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்தபடியாக உயர்திரு ஆவியூர் காவல்துறை அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். உயர்திரு ஆவியூர் காவல்துறை அதிகாரிகள் எங்கிருந்து மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். வருவாய்த்துறை விஓ அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். குரண்டி விஓ எங்கிருந்தாலும் மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். அவர் சார்பாக தலையாரி வந்திருந்தாலும் மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வயர்மான் எங்கிருந்தாலும் மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நாடக நடிகர் காளிமுத்தன் அவர் எங்கள் மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். ஏடிய சரவணன் அவர் எங்கள் மேடைக்கு கேட்டுக்கிறோம். சரவணன் மேடைக்கு கேட்டுக்கிறோம். மைச்சல் உரிமையாளர் சரவணன். உயர்திரு ஆரியாபட்டி ஆவியூர் போலீஸ் அதிகாரி எங்கிருந்து மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். சரவணன் குரண்டி பயிற்சி உரிமையாளர் சரவணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு கேட்டுக்கிறோம். ஆவையூர் காவல்துறை ஒரே அதிகாரி எங்க இருந்தாலும் மேடைக்கு கேட்டுக்கிறோம். விஓ மேடைக்கு கேட்டுக்கிறோம். மதிப்புக்குரிய குரண்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அமைதியான முறையில் நாடகம் நடத்தி கேட்டுக்கொள்கிறோம். யாரும் மேடைக்கு வந்து இந்த பாட்டு சுண்டுச்சிட்டு கொடுத்து சாதி பெயர்களோ கட்சி பெயர்களோ எந்த துடிச்சிட்டு கொடுக்கக்கூடாது, அனுமதிக்கப்பட மாட்டோம். அதனால அமைதியான முறையில் நாடகத்தை கண்டுகொள்ளும்படி கிராம சபையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாதை 2 பாதை இருக்கு. நாடகத்துக்கு முருக டூல இருந்து தயவு செய்து வராங்க. மீண்டும் சொல்றேன், 2 பக்கம் இருக்கு பாதை. அந்த பக்கம் போய்க்க வந்து சுத்திக்க. தயவுசெய்து கூடத்துக்குள்ள வண்டி வராதீங்க, நல்லது இல்ல. மீண்டும் தெரிவித்து கொள்கின்ற பாதை 2 பாதை இருக்கு. டூலர் இதுல வர வேண்டாம், நடப்பாதை தான். அதெல்லாம் தயவுசெய்துக்குள்ள யாரும் எந்த டூலர் வர வேண்டாம். அந்த பக்கம் 2 பாதை இருக்கு, சுத்தி போய்க்க. அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணா ராமசாமி அவர்களுக்கு கிராம சார்பாக மாலை அணிக்கப்படுகிறது. கிராம சார்பாக மாலை அணிக்கப்படுகிறது. அது மிருக சக்கரவர்த்தி என்ன ராஜராஜன் அவர்களுக்கு மாலை அணிக்கப்படுகிறது. அவர்களுக்கு மாலை அணிக்கப்படுகிறது. மாலை அணிக்கப்படுகிறது. Come
எங்களுடைய இசை வல்லுநர்களின் சார்பாகவும் இள சார்பாக மண்ணிருந்த கோடான கோடி நன்றி 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 வணக்கம் 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 வணக்கம். நாடகத்தை நல்லபடியா சுறுசுறுப்பா வேகமா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கிறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டுவிட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்ன படத்தை தூங்கிவிட்டு அப்புறம் காலையில சொல்றது அடேங்கப்பா நாடகம் சூப்பரா, இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஒன்றுமே பார்க்கல. நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தூங்கிட்டு கடவுளை வந்திருப்பா அவ்வளவு இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்களா சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞரா இருந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்தளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் அருமையான கூட்டம். டேங்கப்பா போதுமான அளவுல கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம். அது உண்மையிலே இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பெரியவர்கள் புறம் முதற்கண் வணக்கம். அதே மாதிரி இந்தியாவின் வருங்கால தூங்கல் இளைஞர்கள் ரொம்ப நன்றி. தொகண்டு கிடக்கூடிய நம்ம நாட செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெத்த ஆத்தா மகரா சேர்த்தா வணக்கத்தோ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆத்தா மாதிரி கூட வணக்கம். ஆத்தா மாதிரிலாம் பாருங்க சிரிச்ச போமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. வர சிரிப்ப பாரியா அப்படி சிரிச்ச போமா உட்கார்ந்து இருக்கணும். ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஆத்தா மாதிரி சிரிச்ச மாதிரி உட்கார்றது கிடையாது. அவங்க வீட்டுல அவங்க புருஷை அடிச்சா எப்படி முறைச்சிட்டு பாக்குறது, அதே மாதிரி அப்படியே கொலகாரனை பாக்குற மாதிரி என்னை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இது பரவாயில்ல. ஒரு சில ஊர்களில் ஆத்தா மாதிரி என்ன நாடகத்தை ரசிக்கிற கிடையாது. வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வட்டமேச மாநாடு எப்படி போடுவாங்க? வட்டமேச மாநாடுன்னு என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் பொறணி. எப்படி பேசுவாங்க? வட்டமா உட்காந்து போது ஆட்ட ஆரம்பிக்க நாடகம் நடக்கும்போது வெட்டிக்காரர் எந்த பாட்டும் பாடுறாரு, பப்புங்காரர் எடுபட்டவை எதையும் பேசுறான்னுட்டு வட்டமா வந்து ஆட்ட எப்படி ஆரம்பிக்க அடியே இருளாயி இந்த குமர இருக்கால அவங்க செவிட்டு முடியாடிய தள்ளிட்டு போயிட்டாடி அடி சண்டாளத்திறமை நடிச்சாம ஒரு மணிக்கு டப்பு 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 போறாங்க. நம்மளடி மோட்டர் வைக்கல அம்மனத்தடி கண்ணன் பேசிடுவாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போன நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷே வேற யாரையும் கூட்டிட்டு போகாம தான் சொல்றேன். அதை மட்டும் கோளார பார்த்துங்க. ஏன்னா எதையுமே நல்லா இருக்கு நடிச்சு பார்த்தா நல்லா இருக்கான், நல்லா இருக்காத நடிச்சு பார்த்தா நல்லா இருக்கா. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. கருப்பசாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதுவே வித்தியாசம். இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. அதையும் சொல்ல வைக்கிற விதம் எங்க கையில இருக்கு. நாடகம் அமோகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். நாடகம் இருந்துச்சு என்ன அர்த்தம்? நாடக மசூருடைய விலங்குகளின் அர்த்தம். நாடகம் அமோகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுல நாங்களும் நடந்துக்கணும். நாடகம் அமோகமா இருந்துச்சுன்னு சொல்ற அளவுல நீங்களும் பார்க்கணும். உங்க வேலையை நீங்க செய்யணும், எங்க வேலையை நாங்க செய்யணும். அவங்க வேலையை அவங்க சிறப்பா செஞ்சோம்னா நடக்கிற வேலை சிறப்பா நல்லபடியா நடக்கும்னால
எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி சாமி வணங்கி ஆரம்பிக்கணும். நீங்க எந்த சாமி வணங்குறீங்களோ வணங்குறது தெரியாது, குலதெய்வத்தை மட்டும் வணங்க மறக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை தரும் இருக்கிறாங்க. எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் குலசாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க, அந்த காரியம் சிறப்படைன்றதால நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய ஸ்ரீ கருப்புசாமி ஸ்ரீ ஐயனார் தான். நல்ல கருப்புசாமியை வணங்கி இந்த நாடகத்தை சிறப்பா ஆரம்பிப்போம். ஆத்தாமாருக்கு யாரும் உட்கார விடாதீங்க, கோயில் பக்கம் யாரும் காலையிட்டு உட்காராதீங்க. ஆமா, ஒரு சிலர் சாமி வந்தா வந்துடும், வந்தா அடிக்க போறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பசாமி வணங்கிடுமா? ஐயா கருப்பசாமி எங்களுடைய ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க ஆடி வர வேண்டும். கருப்பா மேற்கு மலையாளம், மேற்கு மலையாளம், மேற்கு மலையாளம். கருப்பா நீ வருந்தது மேற்கு மலையாளம். இந்த சேதுபதி நாட்டினிலே விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி தாலுகா கோண்டி கிராமத்திலே எங்களுக்கு ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும். ஐயா கச்சனல்ல எகுதி கட்டி கருத்தையும் கும்பம் கொண்டு கும்பம் கொண்டு கட்டு கடக்காத காலை போல், கட்டு கடக்காத காலை போல் கருப்பசாமி வாராருவார். எங்க கருப்பசாமி வெள்ள குதிரையில எரிவார வேகத்தை பாரு, கருப்பசாமி வந்து வரும் தருவாரு. ஓடி போறேன் என்று சொல்லி, ஓடி போறேன் என்று சொல்லி ஊழி கோழி தந்துவிடும். எங்க கருப்பசாமி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு, கருப்பசாமி வந்துட்டு வர தருவாரு. குடியேறுவா வீரமுள்ள சிறப்பருவா. வெள்ளி நல்ல குடியேறுவா வீரமுள்ள சிறப்பருவா. கருப்பசாமி கையேறுவா, கருப்பசாமி கையேறுவா, காவல் காக்கும் நம்மையப்பா. எங்க கருப்பசாமி வெள்ள குதிரையில ஏறி வரவே கட்டப்பாரு, கருப்பசாமி வந்துட்டு வரும் தருவாரு. காணிக்கையும் வந்து சேரும் குரண்டி கிராமம் கருப்பசாமி. காணிக்கையும் வந்து சேரும் குரண்டி கிராமம் கருப்பசாமி. கேட்ட வாரம் தந்திடுவார், கேட்ட வாரம் தந்திடுவார், அவனை தம்பி காத்திடுவார். எங்க கருப்பசாமி வெள்ள குதிரையில எரிவாத வேகத்தை பாரு, கருப்பசாமி வந்துட்டு வரும் தருவாரு, கருப்பசாமி வந்துட்டு வரும் தருவாரு. நன்றி நன்றி. கைதட்டி அனைவரும் 4 பேருக்கு மட்டும் நன்றி. கைதட்டி அனைவருக்குமே நன்றி. கைதட்டும் போது எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் பிறக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ இந்த இசை வல்லுநர்கள் வாசிக்கக்கூடிய வாக்கியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நேரத்தோட கைதட்டினீங்கன்னா ஆஹா இதைத்தான் ரசிக்கிறீன்னு நினைச்சு செய்யக்கூடிய தொழில 2 மடங்கான 3 மடங்கா சேர்த்து செய்வோம், அவ்வளவு வித்தியாசம். கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம்.
அதே மாதிரி அன்பளிப்பெல்லாம் பெருசா நாங்களே எதிர்பார்க்கறது கிடையாது, எதிர்பார்க்கவும் மாட்டோம். அன்பளிப்பெல்லாம் பெரிய கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மீறி அன்பளிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில வண்டியில அந்த பக்கம் போவேன், போகும்போது கொடுங்க வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு மேடைக்கு நல்லா வேணாம். இந்த நாடு வைத்திருக்கிறார்கள், ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக கிராமத்தை தெரியப்படுத்த என்ன கருத்திலும் பொருளாதார விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா குரண்டி கிராமம் அலுவலக ஸ்ரீ கருப்புசாமி, ஸ்ரீ வீரபாண்டியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பெருமாள் ஆகிய தெய்வங்களின் பொங்கல் விழாவை முன்னிட்டும் ஸ்ரீ ஐயனார் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டும் குரண்டி சிங்கார கலையரங்கில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர்திரு காரியாபட்டி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவள் தலைமையிலும் மற்றும் குரண்டி கிராமம் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோர் தலைமையில் முன்னிலையில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த நாடகம் ஹரிச்சந்திரா பாடசிரா நம்ம நாடகம் விரிசப்படைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகை சியாமலே ஏற்கனவே தகவல் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கேடு கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா கரிசல் குலத்தைச் சேர்ந்த SKM பாலசுப்ரமணியம் அவர்கள் உங்கள் மத்தியில் அரசதாடி காணப்படுகிறார். அவர்களுடைய இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோட்டு முறையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி திரைப்பட புகழ் கிட்டத்தட்ட ஒரு 15 படத்துக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட திரைப்பட புகழ் முதலைக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த AS மணி மேகலை அவர்கள் உங்கள் மத்தியில் சத்திரம் காத்துக் இருக்கிறார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி, கவி வல்லுனர், பாட்டுக்கென்று இவரா, இவருக்கென்று பாட்டா, நடிப்புக்கென்று இவரா, இவருக்கென்று நடிப்பை வெற்றி கொள்ளும் சொக்கநாதரப்பை சேர்ந்த SP செந்தில் அவர்கள் உங்கள் மத்தியில் சத்திய கிருத்தி தெய்வந்தாடி காத்துள்ளார். அவர்களுடைய நடிப்பிசை நாயகன், ஆர்ப்பாட்ட கலைஞர், சொல்லின் அரசன், பேச்சுக்கென்றே பிறந்த கரிசல் குலத்தைச் சேர்ந்த அன்புமாமா S முனிசாமி அவர்கள் உங்கள் மத்தியில் விஸ்வாபத்தர் கன்று காலநாடி காத்துள்ளார். அவர்களுடைய ஆட்ட நாயகன், நடிப்பிசை செம்பல், நடிப்பிசை களஞ்சியம் என்று பட்டம் பெற்ற மதிப்பிற்குரிய அன்பு அப்பா முதலைக்குளத்தைச் சேர்ந்த வேல்சாமி அவர்கள் உங்கள் மத்தியில் வசிஷ்டர், குடிபடிகள் மற்றும் பல இடங்கள் தாங்களை காத்துள்ளார். அவர்களுடைய தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலே உங்கள் மத்தியில் பேரும் புகழும் பெற காத்துக் கொண்டிருக்கிறார் குரண்டி மாநகரத்தைச் சேர்ந்த சதீஷ் அவர்கள் உங்கள் மத்தியில் லோகிதாசனை காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன், ஹார்மோனிய இசையரசன், நாடக ஆசிரியர், ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் கள்ளிக்குடி E.K. ராமசாமி அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனிய பின் பாட்டு. நான் பிறந்த நாட்டுக்கு இந்த நாடு இந்த பெண்ணுமானும் வாழுவாக்கு நான் பிறந்த நாட்டுக்கு இந்த நாடு இந்த பெண்ணுமானும் வாழும் வாழ்க்கை இனிவது சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய அன்பு உள்ளம் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த S ராஜரத்னம் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதம் கொள்ள தோப்பிட வேளா.
மகிழ்ச்சி ஆள் சாப்பிட்டாம இருக்கு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வேகம் கிடைக்குது. அவர்களுடைய பலவாத்திய மன்னர், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கே வேளாங்கண்ணி அவர்கள் உங்களை மத்தியில் ஆல் ரவுண்டு. அவர்களுடைய எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் தாயின் ஜன்மத்தினுடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசித்திருக்கிறார். நீங்க சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் வயல்சேரி VSK செல்வம் அவர்கள் சீன் தாளம். அப்புறம் சீன் சமைப்பு அருமையான பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் எக்ஸலென்ட் மார்வெலஸ் சீன் சமைப்பு பி சுப்பிரமணிய வேளார் சீன்ஸ் கம்பெனி உரிமை VS கதிரேசன் வயல்சேரி அண்ணார் செல்வம் அவர்கள் அஜய் சீன்ஸ் கம்பெனி எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். சீன் சமைப்பு அருமையான அமைப்பு பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் எக்ஸலென்ட் மார்வெலஸ். உண்மையிலேயே இந்த நாடக கலை உலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த சீன் படுதா ஒண்ணுதான். நாங்க பார்த்தீங்கன்னா சினிமாவில் காட்டுற மாதிரி நீங்க பார்த்துட்டு கூடாது. சினிமாவில் பார்க்குற மாதிரி சினிமாவில் மழையை கட்டுவாங்க, திடீர்னு மடுவா கட்டுவாங்க, புல்தரைகளை கட்டுவாங்க, சொல்ல உடனே அப்படி கட்டுவாங்க. அந்த நினைப்போட நீங்க பார்க்க கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஜா ஆவியூர் காய்கறி துறை ஆய்வாளர் சார்பாய்வாளர் மாமா அவர்கள் நடிக்க வருமாறு அழைக்கின்றோம். இயற்கை அவர்களும் வருமாறு அழைக்கின்றோம். அனைத்து மக்களுக்கும் ஹலோ. குரண்டி சமுதாய அனைத்து மக்களுக்கும் ஆவியூர் காவல் நிலையத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு விமர்சையாக சீரும் சிறப்புமாக கோயில் விசேஷத்திற்கு நாடக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். நாடகத்தினுடைய உண்மையான நன்மையான விஷயங்களை அறிவுரை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமைதி காக்கவும் கேட்டுக்கொள்கிறோம். அன்போடு மிக சிறப்பாக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் ஆவியூர் காவல்துறை சார்பாக நன்றியை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிராம தலையாரி எங்கே இருந்தாலும் தன் மரியாதை பட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். கிராம தலையாரி எங்கே இருந்தாலும் மேடையை பட்டுக்கொள்ள கேட்டுக்கிறோம். ரோட்டில் போயிட்டு இருக்கட்டும், இடையில பிரேக்கெல்லாம் போயிட்டு இருக்கணும்ல. உண்மையிலே சீன் சமைப்பு அருமையான அமைப்பு சுப்பிரமணிய வேளார் சீன்ஸ் கம்பெனி. சினிமா கண்ணோட்டத்தில் மட்டும் யாரும் பார்க்கறாங்க. மலையை பார்க்கணும், மயிலை பார்க்கணும்னா சினிமாவில் அப்படியே காட்டுவாங்க. அதே நினைப்போட மட்டும் இங்கே பார்க்கணும் நினச்சி மட்டும் யாரும் பார்த்துறாதீங்க. ஏன்னா இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான். இங்கே மகாராஜா குதிரையில வர்றாரு நாங்கள் சொல்லுவோம். குதிரையில வர்றதா நீங்க நினைச்சுக்கணும். முருகை பாம்பு மயிலோட வர்றாருன்னு நாங்க சொல்லுவோம். முருகன் தான் வருவாரு, பாம்பை கணம் மயில கணம் எங்கிட்ட கேட்கக்கூடாது. வர்றதா நீங்க நினைச்சுக்கணும். அது மாதிரி எதையும் சொல்ற நீ நினைச்சுக்கங்க, கற்பனை முடியுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்த மன்னதானம் உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடு அருமையா வழங்கினாங்க. அண்ணன் தகைகளுக்கு கிராம பொதுமக்களுக்கு மனதிலிருந்து நன்றி 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 வணக்கம். அப்புறம் ஒளிவுட அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட் அப்படி குயிக் செட் ஆகணும், டீப்ல அப்படி டாப்பா இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் செந்தில் ஆடியோஸ் குரண்டி. உரிமையாளர் சரவணன் அவர்கள். செந்தில் ஆடியோஸ் குரண்டி உரிமையாளர் சரவணன். ஒரு பாட்டு போட்டார் பத்தியில உலகெங்கும் யாவும் அரசாங்கமே அருமையான பாட்டு போட்டுறீங்க. நடிகர்களுக்கு என்ன தெரியும், மனமனாம சிரிச்சவமா இருக்கவாரு. அப்படி சிரிச்சவமா இருக்கிறான். ஒரு சிலர் மைக் சேர் உட்காந்து அப்பாட்டி விட்டுட்டு போன மாதிரி மோகன தொங்க ஆரம்பிச்சார். நல்லா அமைச்சிருக்க
சிறந்த முறையில் ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் செந்தில் ஆடியோஸ் குரண்டி உரிமையாளர் சரவணன் அவர்கள் நல்லா அமைச்சிருக்கிறார். மனம் நிறைந்த நன்றி. பேரச்சரம் நல்ல ஒரு பக்தி பாட்டு போட்டார். இப்படி பக்தி பாட்டு போடணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஊர்ல மைசூரி பேரச்சனமே அவர் அருமையான ஒரு பக்தி பாட்டு போட்டார். பக்தி பாட்டு போடவே சரி இருக்கிற ஊர்ல உட்கார்ந்து எல்லா பேருக்குமே சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பேற்பட்ட பெரிய பக்தி பாட்டு எப்பேற்பட்ட பக்தி பாட்டு தெரியுமா? மைசூர் பேரத்தனை பேரத்தில் எப்படி பாட்டு அண்ணன் பாத்திய குண்டிய ஆட்டுறாங்க. இது ஒரு பாட்டுன்னு எடுக்கிறாங்க. இதுவரை சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஆட்டமான பாட்டு எடுக்குமா? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடியடே, பேரா பேரா கொஞ்சம் தடியடே, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிவடே, பேரா பேரா கொஞ்சம் தடியடே, படிய எது கையில பொடிய மறந்து பெரு தாத்தே. இப்படி பாட்டு சொல்ல பிள்ளைகளுக்கு ஆட்டம் வந்து இது பரவாயில்ல. செய்யும் தொழிலே தெய்வம் இருக்கிறாங்க. எந்த ஒரு தொழிலுமே கேவலப்பட்ட தொழில் கிடையாது. எந்த ஒரு தொழிலும் கேவலப்பட்ட தொழில் கிடையாது. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வீடு கட்டுறது கொத்தனாருதே, கோயில கட்டுறது கொத்தனாருதே. ஆனா அப்பேற்பட்ட புனிதமான தொழில் தான் கொத்தனாரு. அந்த கொத்தனார் தொழிலையும் கேவலப்படுத்துற மாதிரி பாட்டு எடுக்கிறாங்க. என்னன்னு சொல்றீங்க? அது புதுசா எடுக்கிறதுல ஒண்ணு இல்ல. பழைய பாட்டு ரீமிக்ஸ் பண்ணி கொலையா போடுறாங்க. அது எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா? கொத்தனார் மேல இதனால எத்தனை பிரச்சனை கேஸ் எல்லாம் நடந்துக்கிறது. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு. பாட்டை பாருங்க எப்படி பாட்டு. இது என்ன பாட்டு தெரியுமா? குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, மனமும் நல்ல குணமும் பலமும் நல்ல நலமும் சங்கநாதன் சந்நிதி கண் கண்ட நிம்மதி. அப்பேற்பட்ட பக்தி பாட்டை உணர்ந்து கொடுக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டு தெரியுமா? பணத்துக்காக என்ன மறந்து அவ கூட போனியே, நான் ஊருக்கு அதான் பாட்டுல இருக்குல்ல. நான் ஊருக்கு போன நேரம் நீ அவ கூட போனியே, வீட்டுல ஆள் இல்லாத நேரம் நீ அவ கூட போனியே, சீ 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 சீ. பாட்டை பாரு, கொடுமையை பாருங்க. இதுகிட்ட எல்லாமே இருக்கிறார். செந்தில் ஆடியோஸ் குரண்டி உரிமையாளர் சரவணன் அவர்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா நாட அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயிற்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்துவார். சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் மதிப்புக்குரிய அன்பட்டவர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க பொருளாளர் எஸ்பி கோட்டை பன்னிமேந்தன் SM காளிமுத்து அவர்கள். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆமாங்க அன்பனார் SM காளிமுத்து அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எஸ்பி கோட்டை SM காளிமுத்து அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்தவர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இந்த நாடகத்தை கண்டளிக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றீர்கள். குரண்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி வணக்கம். வணக்கம். என்னடா எல்லா பேரும் சொல்றானே, இந்த டான்ஸ் பொம்பளை பேரை சொல்லலையே பிள்ளைகள் கூட ஒரு ஏக்கத்தை வர தெரியுது இல்ல. வந்திருக்கிறது 2 கமரி பிள்ளைய ஆட தாரகைகள், நாட்டிய பை கிளிகள், நாட்டிய அப்பா ఒక పక్క చుండునా தெரிக்கிறியா? என்னது சலவலக ரத்தம் அப்பேற்பட்ட கலர் நல்ல கலர் அப்படிப்பட்ட கலர் 2 பேரா? ஆமா சமாளிச்சியா? 5 தான் சமாளிப்பா. சரி பாப்போம். அப்பே 15 சமாளிப்பா. அதே சமாளி போட்டனா நமக்கு ஆர்டர் தாரைகள் மடவே SP சத்யபிரியா மதிப்பிற்குரிய கொல்லங்குடி கே சுகுணா அவர்கள் டான்ஸ் பானமாதர் பரதநாட்டியம் வணக்கம். மயங்காத மனம் யாவும் பயங்கும்
சொல்லணும்ல. உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரும் பெரும் வெற்றி, தனக்கென்ற ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் அன்பு தந்தை கலை முதுமொழி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், தமிழ்நாடு அரசால் இசைக்கல்லூரியில் இசை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கேசட் புகழ் அனைத்து நாடகம் நடிக்கக்கூடிய ஒரு குறிப்பா நமது மேடைக்கு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர நாடகத்தில் ஹரிச்சந்திராம் சத்தியத்தியாக அதிகமாக வளம் வந்த தூம்ப குளத்தை சேர்ந்த எம்.ஜி. முனியராஜன் ராஜநடிகர். அவருடைய மகன் எம். கிருஷ்ணகுமார் பப்புன் காமி நான்தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பப்புனி என்பதால் பேர் சம்பளம் ஓட்ட சாட்டாத்தனை அடிக்கிற நான் தான். ஆமா, அப்புறம் யூடியூப் சேனல் வந்திருக்கிறார். ஆமா, இந்த இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. சந்திரமோகன் வணக்கம். இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு இல்லை 40 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம். அப்பேற்பட்ட யூடியூப் சேனல் ஆர்ஜே தபம் ஓடாத்தூர் அன்பு உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கம். எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டே நினைக்கிறேன். நம்ம 10/7/2025 ஆணி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாம நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் வெகு சிறப்பாடைபுரம். அப்புறம் ஆணி மாதம் 27ஆம் தேதி 11/7/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் ஹரிச்சந்திரா மயானகண்டம் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்து கண்டிருக்குமாறு அன்பு அழைக்கிறோம். நன்றி வணக்கம். ஓகே, நீ தான் பின்னாடி பார்க்க சொன்ன வைக்கி எல்லா பேரும் முடிஞ்சு வச்சு. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை வந்த பாப்புன்னு என்னத்தையே ஒன்ன பேசிட்டு போனாட்ட கூடாது. ஆனா வள்ளியூர் நாடகமா 4 தப்பாங்குத்து ஆட்டத்தை போட்டுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் டயத்தை. ஆனா இன்னைக்கு நடக்கிற நாடகம் அப்பேற்பட்ட நாடகம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. நாடகம் பார்க்காத ஊர்ல இருந்தா தானே சொல்ல முடியும். அதனால இடங்கண்டு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பெரியவர்களுக்கு தகுந்த மாதிரி செய்யணும், பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி பப்புண்டாட்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பெரியவர்களுக்கு தகுந்த மாதிரி கதையை அங்கே ஓட்டிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை சரியாப்பு. அதனால இப்போ வந்து நினைக்கிறேன் வந்த பப்புன்னு என்னத்தையும் ஒன்று பேசிட்டு போடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருமே கை வணங்கி கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துல சொல்லி விடுங்க, கெட்ட கருத்துல சொல்லி கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவில்லாம சொல்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளை நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்லப்போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்து மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும். நம்ம நாட்டுக்காக சேவை செய்து உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆத்தா மாதிரி கூட நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். தயவு செய்து பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, டிவியை கூட அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடி காசை பார்க்கறேன், பாக்கிய லட்சுமி பார்க்கறேன், பாண்டியர் சொல்லி பார்க்கறேன், நான் பார்க்காம டிவியை கூட அமர்த்தி போட்டுருங்க. அது பரீட்சை நெருங்குதா பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்காதீங்க. குறிப்பா இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனை கிடையாது, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அநியாய பிரச்சனை. ஒரு மிஷினால ஒரு போன் வந்தா போதும், எப்படி கொண்டட்டிட்டு பேசுங்கன்றீங்க. ஹலோ மாமா எங்க இருக்கீங்க? மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? உங்களை பார்க்காம எனக்கு தூக்கமே இல்லை. அந்த போன் நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல. போன புடி பாருங்க, போன்ல ஒரு நம்பர் இருக்காது. இது முதல். இதுல ரெண்டாவது எப்படி தெரியுமா? இந்த செல்போனை சைலண்ட் வைப்னு போட்டுட்டு பொம்பளை பிள்ளை சத்தம் காதுகளே பேசுவாங்க. ஒரு உதாரணம், குரண்டியில பேசினா ஆவியர் வரைக்கும் சத்தம் கேட்கும். எப்படி தெரியுமா? இதுல பேசுற சத்தம் வெளியே கேட்டுருமா? பக்கத்து கடை எவ்வளவு இருக்கானா அப்ப தடை சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி கலவாரி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி பாக்குறது? என்னைக்கு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு அவ குடும்ப குண்டியத்துக்கு போந்தா அர்த்தம். ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரையில அதிர்ச்சியில பேசுறவே அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? அவ வீட்டுல ஒன்று செத்தான இவ வீட்டுல பொழச்சானு தெரியாது. எவ்வளவு நெஞ்சு வலிக்கார இருந்தியா ஆளு க்ளோஸ். ஆனா மத்த வீட்டுல எப்படி கிடையாதுங்க மச்சான். என் மொண்டாட்டி இருக்கால தங்க குணவதி அப்படி வளர்த்துருக்க. ஆமா, ஏன்னா இப்ப நானு பட்டுக்கோட்டை பக்கம் அறந்தாங்கி பக்கம் நாடத்து போனா தெரியும். சரி, நான் என் வீட்டுக்கு வரையில 12 மணி ஆகும், 1 மணி ஆகும். 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, நான் போகாம
என் முண்டாட்டி சாப்பிடவே மாட்டா. அப்படி வளர்த்து வச்சிருக்க பிள்ளைய சும்மாவா நைத்த புடுங்கிருக்கீங்க. நான் தானே போய் சோறாக்கணும். நான் ஆக்கினா தானே எடுவட்ட முண்டை திம்பா. 24 மணி நேரம் டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கெல்லாம் வயிறு பசிக்குதுரி, 2 தோசை சுட்டு குறின்னு சொன்னேன். சரி. அப்ப அவ சொன்னா, மாமா கொஞ்சம் பொறுங்க, இந்த பாக்கியலட்சுமி மட்டும் முடியட்டேன், வந்துடுறேன்டா. சரி வந்துருவாளான்னு உட்காந்துருக்கேன். 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, வரல. கோவம் பசி தாங்க முடியல. ஏட்டு இழிச்சா சோத்த திங்கிற பிய திங்கிறியா ஏட்டு வாத்தாலும் வெண்ணமலை பாடி தோசை கட்டு குறினே மாதிரி திருப்பி என்னை வைக்க முடியல. அடிச்சு அழுத்துக்கிட்டே அடுப்படிக்குள்ள போன எப்படி போனா எடுவிட்ட போது கழிச்சு நாட்டமா போ வாக்கப்பட்டு என்ன சொகத்தை கண்டு அப்படின்னு அழுதுகிட்டே அடுப்படிக்குள்ள போய் அப்புறம் சும்மா இருக்கா அடுப்பை தூக்கி தங்கிடு வச்சு தோசைக்கல்ல தூக்கி வச்சு மாவை ஊத்தி தோசை 2 பேர்த்து பத்தி போட்டு தட்டுல தூக்கி போட்டு சனினை திண்டுக்கல டிவியை பாத்துக்கிட்டே எனக்குதான் பசி உயிர் போகுதே. வேகமா ஓடி போய் தட்டு எடுத்து தோசையை பாக்குறேன். தோசை எப்படி இருக்கு? எப்படி கண்ண கவே தீஞ்சிருச்சோயா? கருப்பட்டி தோசையா? அட ஏங்க நீ வேற இந்த இடுவட்ட முண்டை என்ன பண்ணாரு தெரியுமா? டிவியை பாத்துக்கிட்டு தோசை கல்ல மல்லாக்க வைக்கிறப்பெல்லாம் குப்பரக்க வச்சுட்டு இடுவட்ட முண்டை. அப்புறம் தோசை கரையில வர விளையாடுனா வர அந்த அளவுக்கு ஆகி போச்சு. கடைசியில 2 பேரும் அடிச்சு மண்ணு கட்டி உருண்டுகிட்டான். ஆனா மரியாதை அப்படி கொடுப்பாங்க. மரியாதை தள்ளி சிகரம் சொல்ல போனோம்னா எங்க ஊர்ல ஏன் மூண்டாட்டி தான் சொல்லுவாங்க. அடியே கொரண்டி நாடத்து கிளம்பிட்டேன், சோறு போடுறீங்க. எப்படி மரியாதை கொடுத்தா தெரியுமா? எப்படி என்ன கேவலப்பட்ட இழிச்சாப்பல எல்லாம் சோத்த திங்கிறியா பிய திங்கிறியா? அத்துச்சனா பல்லு வந்து உனக்கு ஒரு கல்யாணம் குழந்தை செத்து போவேன் அப்படின்னு ஏன் முண்டாட்டி என்னை கழிச்சா? நான் கேட்கிறேன், ஏன் முண்டாட்டி புருஷன் நீயா? இல்ல இல்ல நான் தானே. கேட்டேன் சும்மா கோவக்காரன் ரோசக்காரன் அக்கள்ளி ஒரு பொட்டச்சி சாறு மாதிரி கேட்டுட்டால. சரி இனி உயிரோடு இருக்கலாமா? ஆமா. எதையா திண்டு சாகலாம். சரி வேகமா போய் 3 பொரோட்டா திண்டே ஜாவே. பொரோட்டா திண்டே எப்படியா ஜாவே வர? வெளிக்கிரா வந்துச்சு ஒரு கூட. இது சரி விட்டறல. எதையா குடிச்சிட்டு போடான்னு ஒரு பெட்டி கடையில போய் 2 சர்பத்து குடிக்கிறேன். அப்போ ஒரு சாவு வரல. சர்பத்து குடிச்சா வராது சாவு. அப்புறம் மூத்தம் தான் வரும். 2 செம்பு வந்துச்சு. இது சரி விட்டறல. எதிரியா தொட்டி செத்து போடான்னு முடிவெடுத்து கையை எடுத்து வேகமா கிளம்பிட்டேன். எங்க போனீங்க? கத்தர்நாத்துக்கு தண்ணி அடிக்க சாகுறது போடுங்க. அங்க போனாங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் தொங்கி சாக காத்துறா. அது யாரு? அவங்க ஏஏசி ஆம்படி. சரி அப்பதான் கேட்டு நான் சொன்னேன், டேய் நீயும் சாத்தா வந்திருக்கீங்க நானும் சாத்தா வந்திருக்கேன், எதுக்குடா கயிறு வேஸ்ட் பண்ணனும்? ஒரு கயித்துல தொங்கி 2 பேர் சாவம். செத்தாலும் ஒரு கயித்துல 2 வாலிபர்கள் வரணும்னு ஊர் உலகம்லாம் பெருமையா சொல்லுவாங்க. டிவில பேப்பர் எல்லாம் வரும்டானே. அவனு சரிங்க நானும் சரிங்க. சரி அவனை புடிச்ச கிரகமதுரையில என்னை புடிச்ச கிரகமதுரையில என்னையா அவன் செத்து போனேன். நான் உயிரோட வந்து தொங்குனது 2 பேரும் ஒரு கயிறுல தானே. எப்படி அவர் செத்தாரு? அவன் கயத்தை தொங்குனியா? நான் அவன் காலை புடிச்சு தொங்குனேன். ஆளை கொண்டு வந்தியா? செத்ராமனே காலை புடிச்சு தொங்குனேன். நான் அவனுக்கு அவனா சாகண்டா ஆளை கொண்டு வரீங்க. ஒரு உசுறு வச்சிருக்கேன் போல இருக்கு. 2-3 உசுறு வச்சா வேணாம்னு சொல்றாங்க. அதனால எல்லாம் இல்ல கரிகர சுதன் ஐயப்பன வணங்கி மத்த காரியத்தை பாத்துருமா? சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, 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 சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே வணங்குதி சந்தனம் எங்கே வணங்குதி ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் வணங்குதி. இந்த வணங்குதி மலையில் இந்த வணங்குதி இன்பமான ஊதுபத்தி அங்கே வணங்குதி. எங்கே வணங்குதி சந்தனம் எங்கே வணங்குதி ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் வணங்குதி. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது வீரமணி கண்டன் கண்ணனையில் நெய் மணக்குது திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளி கட்ட சுமந்த கிட்டாவ
பிறக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது 18ஆம் அடி ரோட்டா வானம் சிறக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது வேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது காட்டுக்குள்ளே சந்தோஷம் நாள பிறக்குது வீட்டை வீட்டு மத்த கூட்டம் காட்டு திரியுது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது தோப்புக்குள்ளே பவுனி வருகிறார் ஐயன் வெண்ணை வெளியேறி வந்து வரவும் தருகிறார் நோம்பிலிருந்து வருவோரை தாண்டி நிற்கிறார் ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா நமது பிசிண்டி கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் நமது கருப்புசாமிக்காக 300 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அவருக்காக கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் ஆட்சிகள் ரெண்டு
Thank you.